Haippatensing Hospitals. என் பேர் சண்முக வடிவு. யூடியூப்பில் சாரோட ஸ்பீச்சை பற்றி பார்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வந்தேன். நான் ப்ரைவேட்டில் போய் பார்க்கும்போது என்னோடய யூட்ரஸில் சதை வலிச்சின்னு சொன்னப்போ அவங்க என்னோடய யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் சாரோட ஸ்பீச்சை பார்த்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ நான் 3 நாள் தங்கி இங்கே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ரொம்ப நாளாக எனக்கு கை கால் வலி முதுகு வலியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி நான் இந்த 2 மாத சிகிச்சையில் முழுமையாக நான் இந்த நோய்க்கான தீர்வை கண்டுக்குவேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் வந்தாவே கேட்ராக்ட் வந்துடுது. ஸோ அதே மாதிரி நம்ம நிறையா ஒர்க் பண்ணும்போது நம்ம கண் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அப்போ நமக்கு ஐக்கு என்ன அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு என்ன வழி? நம்ம கண் பார்வையை நல்லா வச்சுக்க நிறைய பேர் கண்ணாடி போடுறோம் பிடிக்கிறோம். அதுக்கு நம்ம உணவு முறைகள் சொல்லிக்கிறோம். இப்போ விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க, கண் பார்வை நல்லாயிருக்கும். விட்டமின் ஏ எடுத்துக்கோங்க, ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கண்களை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா மருந்துகள் ஆயுர்வேதிக்கில் சித்தாலையும் எடுத்துக்கும் பொழுது இது பொதுவாக கேட்ராக்டே வராமல் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே சமயம் கேட்ராக்ட் வந்துருச்சு, இல்லை கண் பார்வை குறைஞ்சிருச்சு, எனக்கு கண்ணில் அரிப்பு வருது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கலிக்கம் அப்படிங்கிற விஷயத்த நாம் செய்யலாம். இதில் நேத்திரதாரா அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துலேயும் கலிக்கம் சொல்லி சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். இதை நம்முடைய ஹாஸ்பிட்டலில் எவ்ரி செகண்ட் சாட்டர்டே இந்த வருடம் நம்ம செய்கிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தாராளமாக ஏன் இப்போ கலிக்கம் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண் பார்வை நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக டார்க்கில் உட்காந்து பார்த்தா தெரியாது. நல்லா லைட் போடும்போது அந்த லெட்டர்ஸ் தெரியும். நம்ம கண் பார்வைக்குள்ள இருக்கிற வெளிச்சம், கண் பார்வைக்குள்ள இருக்கிற பவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட், கார்டியாக் மருந்து எடுக்கிறவங்க, நியூரலாஜிக்கல் டிசார்டருக்காக மருந்து எடுக்கிறவங்க, இன்சோமெனிக்கா தூக்கமின்மைக்கு மருந்து எடுக்கிறவங்க, டிப்ரெஷனுக்கு மருந்து எடுக்கிறவங்க, தொடர்ந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கண்ணில் எரிச்சல் இருக்குது, கண்ணில் நீர் வலியுது, கண் அடிக்கடி ட்ரைனஸ் ஆகிடுது, இந்த மாதிரி பலதுக்குமே இந்த கலிக்கம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெத்தட். இது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக நீங்கள் சில விஷயங்களை டாக்டரோட அட்வைஸ் படி வீட்லேயே செய்யலாம். இதில் பொதுவாக நம்ம நெய்யில் பண்ணுறோம். ஸோ இந்த நேத்திரதாராங்கிறதும் கலிக்கங்கிறது ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் ஒரு மெத்தடாலஜி மட்டும் மாறும். இப்போ நீங்கள் ஆயுர்வேதிக்கில் பார்த்தீங்கன்னா சில வகையான ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இளநீர் குழம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அதே மாதிரி தர்ப்பணம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது கண்ணை சுற்றி ஒரு இது பண்ணி ஆயில் இம்பேக்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இந்த ட்ரைனஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ஊற்றிட்டே இருக்கிறேன், ஸ்டெராய்டு ஊற்றுறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த தர்ப்பணம் பண்ண அது நல்லா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பொதுவாக இந்த மயோப்பியா, இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் கேட்ராக்ட். அதில் நீங்கள் இந்த இளநீர் குழம்பு போன்ற விஷயங்கள் பண்ணும்பொழுது கேட்ராக்ட் வராமல் தவிர்க்கலாம். இதில் நம்ம தேன் யூஸ் பண்ணி, நெய் யூஸ் பண்ணி, மெடிக்கேட்டட் ஹெர்பல், இப்போ திரிபலாதி ஹிருதம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஹிருதம் பண்ணி ஹிருதத்தில் நம்ம கண் பார்வையை ரெடி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் செய்வோம். இதில் இன்டகிரேஷனாக ஹோமியோவும் சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சின்னதேரியா மாற்றிமான ஒரு மெடிசன் இருக்குது. அது டாக்டரோட அட்வைஸ் பண்ணி எடுத்துக்கும்போது கண் பார்வை நிறைய ரிவர்ஸ் ஆகும், நல்லா பழைய நிலைக்கு திரும்பும், நல்ல கண் பார்வை நல்லா இருக்கும். கேட்ராக்ட் நம்ம சர்ஜரி பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள். எவ்ரி சாட்டர்டே இது நம்ம இங்கே உங்களுக்கு பண்ணித்தரோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களோட கண் பார்வையோட அந்த பவர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கேட்ராக்ட் பேஷண்ட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணி எல்லா நேரத்துலையும் இங்கே பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. சாட்டர்டே வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக நம்ம அதை பண்ணித்தரோம். அதே சமயம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நசியமும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ நசியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நசியம்ங்கிறது இந்த மூக்கு வழியாக மெடிக்கேட்டட் ஆயில் ஊற்றுறது, தூப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூப்பம்ங்கிறது புகையை உள்ளே விட்டு இது பண்ணுறது. இது நேச்சுரல் மெத்தட். இந்த நசியம் பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கும். ஸோ அணு தைலம், குங்குமாதி தைலம், தும்பை சாறு விடுவாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அருகன் தைலம், பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த நசியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய. அது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த கான்ஸ்டியூஷன் வாத பித்த கபா இல்லை எந்த மாதிரி சிம்டம் இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து சில விஷயங்கள் செய்வாங்க. லாஸ்ட் டைம்லாம் ஒருத்தர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் இப்படி வாழ்க்கையில் இப்படி நான் ப்ரீத் பண்ண முடியுங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இந்த நசியம் அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு விஷயம். இது ஒரு செட்டாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நசியம் சில நேரங்களில் ஆயில் மாறும். அதே மாதிரி வாத பித்த கபா
இதை வந்து அந்த டைமிங் பார்த்து தான் டாக்டர் சில நேரத்தில் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பேசும்போது அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைனசிட்டிஸ், சைனஸ் ஹெட்டேக்கு, தலை பாரமாக இருக்குது, கண்ணில் இரிட்டேஷன் ஆகுது, மூக்கில் இச்சிங் ஆகுது, காதில் அரிப்பு, கண்ணில் தண்ணி வழிஞ்சிட்டே இருக்குது, எனக்கு வந்து குளிச்சுட்டு வந்தால் உடனே தும்மலே நிற்காது, நான் காலையில் எழுந்திரிச்சா தொடர்ந்து தும்மிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து தலை பாரமாக ஒரு ஹெட்டேக், ஏன்னா நீர்க்கோர்வை இருக்குது, ட்ராப்ஸி, இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நசியம் வந்து பல மடங்கில் இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக வசீகரம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த குங்குமாதி, அணுத்தைலம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி பண்ணும் பொழுது இது ரொம்ப ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெடிக்கேட்டடாக சில தூப்பம்னு சொல்கிறது வந்து அதை கொஞ்சம் அந்த பற்ற வச்சு அந்த ஸ்மோக்கை வந்து இன்ஹேல் பண்ண வைப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இது எல்லாமே மெடிக்கேட்டடாக பண்ணும்போது இந்த பக்க விளைவு இல்லை. ஸோ இது பயப்படாமல் நீங்கள் இந்த கலிக்கம், நசியம் இது 2 விஷயத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா, கலிக்கம்ங்கிறது கண்ணுக்கு, நசியம்ங்கிறது மூக்கு, இந்த சைனசிட்டிஸ் ஏரியா இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். இது 2ம் உங்களுக்கு ஃப்ரீயாக எவ்ரி செகண்ட் சாட்டர்டே சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய அனைத்து பிரான்ச்லேயுமே இது வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் தாராளமாக அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் கீழே இருக்கிற நம்பரில் எடுத்துக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு, மறந்துடாதீங்க. நான் எத்தனையோ வருஷம் மருந்து எடுக்கிறேன், என்னால் தும்மல் சகிக்க முடியல, காலையில் எழுந்திரிச்சா எனக்கு தொடர்ந்து காஃப் இருக்குது, தொடர்ந்து இருமல் இருக்குது, தொடர்ந்து சளி இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வீக்கமாக இருக்குது, ஏதாவது என்ன பண்ணாலும் எனக்கு தெரியுது, நான் குளித்தா எனக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கணும், பல பிரச்சனைகளுக்கும் இந்த நசியம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான தீர்வு. அதே மாதிரி கண் பிரச்சனைக்கு இந்த கலிக்கம்ங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டான தீர்வு. ஸோ இது 2மே எவ்ரி செகண்ட் சாட்டர்டே சரண்ஸ் மருத்துவமனை அனைத்து பிரான்ச், கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, ஈரோடு அண்ட் சென்னை, இதில் எல்லா இடத்துலையும் செய்கிறோம். ஸோ தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. தி ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் த டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிகேஷன் unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.